போகின்றேன், வாழ்த்திடம்மா. தமிழ்நாட்டில் ஆண்ட மூவேந்தர்களும் அதியர், பல்லவர், காடவராயர், சம்பவராயர் என அத்துணை பேருமே எங்கள் வன்னியர் குலம்தான் என்று சொன்னால் உங்களின் எண்ணோட்டமானது என்னவாக இருக்கும்? ஆம், சேரர்களின் சேர்மையும் சோழர்களின் வீர்மையும் பாண்டியர் படையின் பரந்த ஒளியும் பல்லவர் கலைகளின் அரிய மரபும் காடவராயர் காத்த மண்ணும் சம்பவராயர் ஏந்திய செங்கோல் என எல்லாம் எங்கள் வன்னிய குலத்தின் கிளைகள் தான். எங்கே இருக்கிறது இந்த ஆதாரம்? எந்த வரலாறு கூறுகிறது? கல்வெட்டு எங்கே? ஓலைச்சுவடிகள் எங்கே? செப்பேடுகள் எங்கே? உண்மை வழியில் உழைவிட வேண்டின் உரிய சான்றினை உலகிற்கு காட்டுங்கள் என்று உரைப்போரே இந்த உரை உங்களுக்காக. தலைப்பு: கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் எடுத்துரைக்கும் வன்னிய அரசர்களும் அவர்களது திருப்பணிகளும். இந்த உரையில் நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு சொற்களும் யதார்த்தமாக தொடுக்கப்பட்டது அல்ல, பல ஏடுகளால் கொடுக்கப்பட்டது. கலைவண்ணமாய் காட்டப்பட்டது அல்ல, கல்வெட்டுகளில் தீட்டப்பட்டது. ஆம், தொல்லியல் துறையின் மேனாள் இயக்குனர், தமிழ் தாத்தா உவேசாபதி விருது பெற்ற விருதாளர் திரு நடனகாசிநாதன் அவர்களால் கைப்பட இயற்றப்பட்ட வன்னியர் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலில் அவர் பதித்து சென்றதை தான் நான் இங்கு பறைசாற்ற போகின்றேன். ஆக இந்த உரையில் நான் பேசக்கூடிய ஒரு கருத்துக்களுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பாராட்டுக்களும் பரிசுகளும் நடனகாசிநாதன் ஐயா அவர்களை ஒட்டி வரங்கத்தில் வீட்டிற்கும் உங்கள் அத்துணை பேரையுமே சாரட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகின்றேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. அரசர்களுக்கு, வன்னிய குல அரசர்கள் யாரை அறிவதற்கு முன்னதாக யார் இந்த வன்னியர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். காலங்கள் மாறியதாலும் வில்லவன் வாதாபி என்ற இரு நபர்கள் இவ்வகிலத்தில் தோன்றியதாலும் அறமெதுவென்றே அறியாத வகையில் அரண்டதுமாய் விரண்டதுமாய் இருண்டது இவ்வகிலம். இந்த அகிலத்தில் தமிழானது தோன்றிய மண்ணில் தர்மம் தோற்பதா என்று கோபமுற்று வில்லவனை தோற்கடித்து வீரத்திலும் வல்லவரானார் அகத்தியர். தப்பி சென்ற வாதாபி காலங்காலமாய் சிவனை நோக்கி தவமிருந்து வரம் ஒன்று ஈன்றெடுத்தான். பயன் என்ன? அவன் ஈன்ற வரமானது பல நபர்களுக்கு இங்கே காலனானதுதான் மிச்சம். அறமென தெரியாத அவன் ஆடிய ஆட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த அகிலமானது அமைதி வழியினை பெற வேண்டும் என்பதற்காக சம்பு மாமுனிவரால் ஒரு வேள்வி நடத்தப்பட்டது. அந்த வேள்வியில் உதித்தவன் தான் வீர ருத்ர வன்னிய மகாராஜன் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. எந்த வரலாறா? நெய்வேலி செப்பப்பட்டயமும் பாளையக்காரர்கள் ஆண்ட ஓலைச்சுவடிகளும் எடுத்து இயக்கிறது. வேதவியாசர் தன்னுடைய வன்னிய புராணம் என்ற நூலில் இந்த கதையை அழகாக பறைசாற்றி இருக்கின்றார். ஆக இது புனையப்பட்ட கதை அல்ல, எங்களின் முன்னோர்களால் புரியப்பட்ட கதை என்றதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி சோழர்களும் சேரர்களும் பாண்டியர்களும் வன்னியர்கள் ஆனார்கள், அரசர்களுக்கு எப்படி பட்ட பெயர்களும் புனை பெயர்களும் பல இருந்ததோ அதை போலத்தான் வன்னியர்களுக்கும் நூற்றுக்கணக்கான பட்ட பெயர்கள் உண்டு. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு பட்ட பெயர்களை கொண்டவர்கள் வன்னியர்கள். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் கவுண்டர் என்றும், நாமக்கல், வேலூர் போன்ற பகுதிகளில் கண்டர் என்றும், திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் வர்மா என்றும், கடலூர், பெரம்பலூர், அரியலூர் போன்ற பகுதிகளில் படையாச்சி என்றும், செங்கல்பட்டு, சென்னை போன்ற பகுதிகளில் நாயக்கர் என்ற பெயர்களாலும் வளம் வந்தவர்கள் இந்த வன்னியர்கள். இதில் வர்மா என்ற சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த தரணியையே தன்னிகரலா ஆண்ட தஞ்சை மாமன் முதலாம் ராசராச சோழனுக்கு அருண்மொழிவர்மன் என்ற பட்ட பெயர் உண்டு, இயற்பெயர் உண்டு. இதில் வர்மன் என்ற சொல்லினை அவர்கள் குறிப்பிட்டதாலும் அவர்களின் தாயார் வானமாதேவி மலையமான் குலத்தை சார்ந்தவர் என்றதாலும் இவர்களும் வன்னியர்கள் தான் என்று ஆணித்தரமாக பதிவிக்கப்பட்டுள்ளது. மலைமான் என்ற சொல்லுக்கு மலைப்பகுதிகள் வாழ்ந்தவர்கள் என்று பொருளாம். நாங்கள் கூட மலைப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான். எங்களுடைய குலத்தொழிலே முதலில் வேட்டையாடுவதும் விவசாயம் செய்வதும் தான். குறிஞ்சி நிலத்தை எங்கள் குடிகளாக கொண்டு முருகனையும் சிவனையும் வழிபட்டதால் தான் எங்களுக்கு இன்னலானது தோன்றிய போது அந்த வில்லவனை அழிக்க அகத்தியரே தோன்றியார் என்பது வரலாறு. மறுப்பீர்களா? இவ்வளவே இந்த கதையை நாமக்கல் மலைக்கல் விட்டு அழகாக எடுத்துரைக்கிறது. மேலும் நாங்கள் பயன்படுத்திய வில்லினை சேரர்கள் தங்களுடைய சின்னமாக கொண்டிருந்ததாலும் அவர்களுடைய புகழை பாடுகின்ற புகழூர் கல்வெட்டு வன்னி என்ற சொல்லை குறிப்பிட்டு அவர்களை புகழை எடுத்துரைத்ததாலும் சேரர்களும் வன்னியர்கள் தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் திக்கு விசயம் என்ற நூலில் கடிகை முத்துப்புலவர் திரவு விரையுடைத்த திக்கு விசையாய விசாலம் கொண்ட
பறந்து விளங்கிய மேலோரெல்லாம் பரவு வரகுண பாண்டியனின் வன்னிய புகழை பறந்து உரைக்கத்தான் என்று பாடி இருந்ததால் பாண்டியர்களும் வன்னியர்களே என்று தெளிவுபடுகின்றது. ஆக மூவேந்தர்களும் முன்னிலம் ஆண்டவர்களும் மூன்று உலகத்தினை கொண்டவர்களும் யாவரும் எங்கள் வன்னிய குலம்தான். நாங்கள் ஆற்றிய திருப்பணிகள் தெரியுமா? திருமுறை கண்டானே ராஜராஜ சோழன், அவன் ஆற்றிய தொண்டுகள் இந்த நாடு கண்டு அறிந்த மாபெரும் அருமை தொண்டுகள். ராஜேந்திர சோழன் செய்தானே செயல்முறைகள், இந்த நாட்டில் இயற்றப்பட்ட திருமுறைகள். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவின் ஓங்கிய வையகம் தலைக்குமாம் என்றான் அப்பன் பாரதி. ஆண்களுக்கு நிகராய் அதிகாரி என்ற சொல்லுக்கு முதலாய் அதிகாரிச்சு என்ற சொல்லினை தந்து ஆண்களுக்கு நிகராய் பெண்களை அழகுபடுத்தியவர்களை நாங்கள் தான் மறுப்பீர்களா? இவ்வளவு ஏன், நாங்கள் சோழர்கள் வம்சத்தில் இருந்து தமிழ் மானத்தை காக்க வேண்டும் என்பதற்காக கடவுளை சமஸ்கிருதத்தில் போற்றியவர்களை புறக்கணித்து திருமுறைகளை ஓத 48 பேர், இசை வாசிக்க 2 என தமிழுக்கென 50 பேரை நிறுத்தியவர்கள் நாங்கள். நாங்கள் மட்டும் இல்லை என்றால் திருமுறைகள் இல்லை, தேவார பாடல்கள் இல்லை, ஏன் பெரிய புராணமே இல்லை. இன்னும் 300 ஆண்டுகளாய் தமிழ் இலக்கியங்கள் 2 காலமாகத்தான் இருந்திருக்கும். இப்படி மண்ணை ஆண்டு நம்மளை சாதி என்ற பெயரால் மண்டியிட செய்தார்கள், செய்த முயற்சித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரியாது, அலற வைக்க வேண்டும் அவர்கள் என்று நினைத்தார்கள். நாங்கள் ஒன்றும் எலிகள் கூட்டமல்ல, காலங்காலமாய் மண்ணை ஆண்ட புலிகள் கூட்டமடா. எங்களை அசத்தி பார்க்க முடியவே முடியாது. பெண்ணினம் காத்த காடு வெட்டியாரும் மண்ணினை மீட்ட வேண்டும் என்பதற்காக மண்ணினம் காத்த வீரப்பனும் தமிழுக்காக குரல் கொடுத்த ராஜராஜ சோழனும் இன்றும் ஒரே இடத்தில் நிற்பார்கள் என்று சொன்னால், இலங்கையில் 9 நாடுகளின் சூழ்ச்சியால் பல தமிழர்களை கொன்றார்களே, நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரே இடத்தில் நிற்போம் என்று சொன்னால் 9000 நாடுகள் வந்தாலும் எங்களை ஒன்றும் புடுங்க முடியாது. ஆக எங்களின் வீரம் எப்படிப்பட்டது? நீங்கள் வீரத்தை எல்லாம் வளர்ப்பில் கற்பீர்கள், நாங்கள் எல்லாம் பிறப்பிலே கற்றுவிடுவோம். புறம் இதுக்கிட்டு ஓடுவது எந்த புறம் என்றே தெரியாதவர்கள் நாங்கள் சிதைவிடுத்து ஓழ்கார் உறவோர் புறம் பிடி என்று வள்ளுவன் கூறிய குரலுக்கு ஏற்றவர்கள். எங்களின் வீரத்தை ஒருபோதும் உங்களால் மறுக்கவே முடியாது. அவர்கள் மண்டியிட நமக்கு சிலர் சூழ்ச்சிகளை செய்தார்கள். எதிர்க்க துணிந்தோம், மிரண்டார்கள். எதற்கும் துணிந்தோம், பயந்தார்கள். அதனால் தான் சொல்கின்றேன், எதிர்க்க துணிந்தால் நம் இனம் மீளும், எதற்கும் துணிந்தால் நம் இனம் ஆளும். ஆக எதிர்க்க துணிந்ததெல்லாம் போதும், இனி எதற்கும் துணியுங்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றிகளை பாராட்டி உங்களை